கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்தில் 26ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் சனிக்கிழமை கால் பதிக்கின்றோம். அதே போன்று இன்று புனித பிரான்சிஸ் அசிசி என்ற புனிதருடைய திருவிழாவினை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுவுடைய சீடர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை பற்றி இன்று வந்து அந்த அதாவது இறை வார்த்தையை போதிக்க சென்ற அந்த அனுபவத்தை இன்று இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு எவ்வாறானது, அது எவ்வாறான மகிமைக்குரிய அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் என்பதனை சீடர்களுக்கு அது தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டது அல்லது புரிந்து கொண்டார்கள் என்பதனை அவர்கள் அந்த தன்னுடைய மறை பயணத்தின் பின்பாக வந்து அந்த அனுபவத்தை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே யார் தந்தையை காண்கின்றாரோ அவர்கள் மகனை பார்க்கின்றார்கள், மகன் நூடாக தந்தையை பார்க்கின்றார்கள், தந்தை நூடாக மகனை பார்க்கின்றார்கள் என்ற உண்மை உங்களுக்கு புரிந்ததா, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்ற உண்மையினை அவர்களுக்கு அறிய தருகின்றார். சீடர்கள் அந்த அனுபவத்தை அவர் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அந்த அனுபவம் புதுமையானது, அந்த அனுபவம் மிக பழமை வாய்ந்தது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இன்றைய கொண்டாடும் திருவிழாவின் ஊடாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். புனித பிரான்சிஸ் அசிஸ் என்ற இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக இறை வார்த்தையை போதிக்கின்றார். அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே உலக வாழ்க்கை ஆடம்பர பாசங்களை விட்டுவிட்டு இறைவனுக்காக சாட்சி பகிர தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற புனிதனாக இருக்கின்றார். இன்று எத்தனை பேர் இறைவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம்? எத்தனை பேர் இறைவனுக்காக நாங்கள் செயற்படுகின்றோம்? எத்தனை பேர் இறைவனுடைய வார்த்தைக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம்? எத்தனை பேர் இறைவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையின் ஊடாக மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கின்றோம்? எத்தனை பேர் இறைவனுடைய வார்த்தையை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று இறை வார்த்தையின் ஊடாக வாழுங்கள் என்று சொல்லுகின்றோம்? எங்களுடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கின்றதா? எங்களுடைய வாழ்க்கை நற்செய்தியாக இருக்கின்றதா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அன்னையாம் திருச்சபை உங்களையும் என்னை அழைத்து நிற்கின்றது. எனவே இந்த வரப்பிரசாதங்களை வேண்டி நாங்கள் இறைவனிடத்திலே இன்று நாளிலே வரம் வேண்டி மன்றாடுவோமாக.